ஹலோ ஹேர் மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்றவங்க கண்டிப்பா வந்து இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உளுத்தம் பருப்பு தான். இத வந்து இந்த மாரி ஒரு சின்ன கப்ல வந்து நான் 1 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்துக்க நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு தான். மெஷரிங் கப்லயே வந்து நான் 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இன்கிரீடியன்ட் நான் சேர்க்கிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிறு தான். இது வந்து 3/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சீரகம் சேர்த்திருக்கேன். அதுல வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்திருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, அதாவது தனியான்னு சொல்லுவோம் இல்லையா, அத வந்து சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் எடுத்துக்கிறதுனால 3 கட்டி அளவுக்கு நான் இந்த மாரி வந்து வச்சிருக்கேன். அத வந்து வறுத்து விடுங்க. இது கூடவே வந்து நம்ம முருங்கைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு. அதாவது 25 கிராம்ஸ் அளவுக்கு வந்து நான் வந்து எள்ளு சேர்த்துக்கிறேன். ஆற வச்சிருந்தோம் இல்லையா, உளுத்தம் பருப்பு, அது கூடவே இந்த இன்கிரீடியன்ட்ஸையும் சேர்த்து ஆற வச்சிட போறோம். இப்போ இது கூடவே நம்ம சேர்க்க போற நெக்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை தான். இதையும் வந்து நல்லா வறுபட்ட உடனே இது கூட வந்து சேர்த்து ஆற வச்சிடலாம். இப்போ அளவுக்கு வந்து நான் உப்பு சேர்த்துக்க போறேன். கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிளட் வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஹீமோகுளோபின் அளவு வந்து கம்மியா இருக்கவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். அதே போல நிறைய ஹேர் ஃபால் வந்து கொட்டுது அப்படின்றவங்க இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றவங்களுக்கு ஹேர் growth வந்து நல்லாவே இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ இத வந்து நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா ஒரு கிளாஸ் ஜார்லயோ இல்ல பீங்கான் ஜார்லயோ வந்து மாத்தி வச்சுக்கோங்க.